அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட சமையலை 1 மணி நேரத்தில் முடிப்பேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை எப்படி முடிப்பேன்றதை ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இந்த குக்கிங்லேயுமே நிறைய மிஸ்டேக்லாம் பண்ணி இப்போ தான் ஒரு கரெக்டான ரூட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இதுதான் கரெக்டு, இப்படி தான் போகணும், இதுதான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் 8 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே முடிக்கணும். ஹஸ்பண்ட் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடாது. ஹெல்த்தியாக இருந்தால் எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குருவாங்க. எனக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று சமைக்கிறது பிடிக்காது. ரொம்ப சிம்பிளாக 1 மணி நேரத்துக்கு மேலே நிற்க வேணான்னு சொல்லி முடிவெடுத்து அவங்களுக்கும் ஏற்ற மாதிரி எனக்கும் ஏற்ற மாதிரி நான் பிளான் பண்ணது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாறவே மாறாது. இதுதான் மேக்ஸிமம் இருக்கும். லீவ் டைமில் மட்டும் ஏதாவது பூரி, அதுக்கப்புறம் பணியாரம், இந்த மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச மேகி, இது எல்லாமே செய்வேன். மற்றபடி மற்ற எல்லா நாட்களையும் ஒரு 5 நாள் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த கூழ் தான். இது வந்து ராகி, கம்பு ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி நான் அந்த கூழ் செஞ்சுருவேன். நைட்டே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா சூடாக இருக்கும். காலையில் கிடணும் அப்படின்னா குடிக்கும் போது அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்னு நைட்டே வந்து அதுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். அதுக்கு இந்த குக்கர் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த குக்கர் வந்து ரொம்ப கனமாக இருக்குன்றனால அதில் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றனால அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கூழை ஒரு வாரத்துக்கு தேவையான லஞ்ச் மெனுவை வந்து மீல் பிளானை வந்து நான் பண்ணி வச்சுருவேன் நோட்டில் எழுதி. அந்த மீல் பிளான் படி நைட்டு ஒரு 1/2 hour வந்து நான் கிச்சனில் செலவு பண்ணுவேன். அந்த 1/2 hourல என்னென்ன செஞ்சு வச்சதை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. கூழ் செஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொண்டக்கல்லையே ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி கொண்டக்கல்லை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு தான் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும்னு இல்லை, ஒரு 4 துண்டாக கட் பண்ணால் போதும். அதே மாதிரி தான் தக்காளியும் 4 துண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இந்த நறுக்கி வைக்கிறது, உரிச்சு வைக்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு போன வீடியோ வரைக்குமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் இதை வந்து இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நறுக்கி வைக்காமல் இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஏதாவது சிம்பிளாக அந்த மீல் பிளானை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, ஒரு லெமன் சோறு செய்வோம், முட்டையை பொரித்து வேலையை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ண அந்த ஹெல்த்தியான மீல் பிளானையே நான் சமைக்கிறதுக்கு நிறைய நாள் தவறிடுறேன். அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் நைட்டு பிளான் பண்ணிவிட்டேன். நறுக்கி வச்சுட்டேன்னா யாராவது ஒரு ஆள் கிச்சன்லேருந்து எனக்கு வேலை செஞ்சு வச்சு எப்படி இருக்கும், காய்கறிலாம் கட் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த மீல் பிளானை தவறாமல் ஹெல்த்தியாகவும் என்னால் சமைக்க முடியுதுன்றனால நைட்டு ஒரு 1/2 hour மட்டும் இந்த கிச்சனை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாக சமைக்கிறதுக்கு உதவுது. எதையுமே ஸ்கிப் பண்ணிடாமல் டக்குன்னு நம்ம காலையில் டென்ஷனாக இருப்போம். அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நறுக்க உரிக்கலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஹெல்த்தியாக சமைக்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஹெல்த்தியாக சமைக்கிறதுன்னு ரொம்ப பெரிய பெரிய வேலையெல்லாம் நான் எடுத்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி தான் அந்த கொண்டக்கல்லையில் ஒன்றா வந்து வெங்காயம், தக்காளி, அதில் வந்து மசாலா தூள் சேர்த்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன், இல்லாட்டினா வெளியே வந்துடும். இது ஒரு 4-5 விசில் விட்டுட்டேன் அப்படின்னா அது பாட்டுக்கு வந்து வெந்துடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தாளிக்கிறது தான். என்னோடய கேஸ் ஸ்டவ்வில் ஒரு சைடு வந்து தீ ஃபாஸ்ட்டாக எரியுது, ஒரு பக்கெட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக எரியுதுன்றனால இந்த இண்டக்ஷன் அடுப்பு யூஸ் பண்ணுறேன். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்கிறனால மேக்ஸிமம் வந்து இண்டக்ஷன் அடுப்புலேயே என்னென்னலாம் குக் பண்ணலான்னு பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நறுக்கி உருக்கி வைக்கிறதெல்லாம் இந்த பெரிய டிஃபன் பாக்ஸ் இருக்குது பசங்களோடது, அதுலேயே வந்து நறுக்கி வச்சுருவேன். அப்போ காலையில் எந்திரிச்சு அதை வந்து நம்ம லேசாக அலசிட்டு நம்ம பேக் பண்ணிடலாம் ஒரு விஷயம். இன்னொன்று, இதுக்குன்னு பாக்ஸ் நான் நிறையா வச்சுக்கல. கிச்சனில் ரொம்ப அளவான பாத்திரம் வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி டிஃபனை வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து ஏர் டைட்டாகவும் இருக்குது. காய்கறிலாம் அங்கே நறுக்கி வைக்கிறதுனால அவரைக்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் பொரிக்க போகிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருந்தேன். அதை வந்து பெரிய வெங்காயத்தை கொண்டக்கல்ல வேக வைக்கும் போதே குக்கரில் சேர்த்து வேக வச்சாச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கொண்டக்கல்ல தாளிக்கிறதுக்கும் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து அவரைக்காய் வந்து பொரிச்சிக்கலாம். எப்பயும் பொரிக்கிற மாதிரி கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் உளுந்து போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகாலாம் தாளிச்சிட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்து அவரைக்காவும் சேர்த்துக்கிறேன். இதிலே உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன், ஃபைபர், ஃபேட்டு இது எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி குக் பண்ணுவேன். ஃபைபருக்காக காய்கறியும், ப்ரோட்டீனுக்காக ஏதாவது ஒரு நான்வெஜ்ஜும் எடுத்துக்கிடுவேன். இன்றைக்கி நான்வெஜ் எடுத்துக்காதனால தான் என்னோடய மீல் பிளானில் இந்த கொண்டக்கல்ல, அதுக்கப்புறம் முட்டையும் நான் வச்சுருக்கேன். முட்டை தனியாக வைக்காமல் இந்த மாதிரி காயில் என்ன காய் பொரிக்கிறோனோ அதில் வந்து சேர்த்து பொரிச்சிடுவேன். ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூலில் வந்து அந்த முட்டை அலௌடு இல்லை. அதனால் இந்த மாதிரி பொரித்து கொடுத்துட்றது. அந்த காயுமே வந்து டேஸ்ட்டாக சாஃப்டாகிடும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றனால எனக்கும் வேலை கம்மி, பாத்திரம் கம்மியாக சேரும். அதனால் இந்த மாதிரி என்ன காய் பொரிக்கிறோனோ அதில் வந்து முட்டையை சேர்த்துருவேன். இப்போ அவரைக்காலையும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் முட்டை தான் போட்டு பொரிக்க போகிறேன்.
இந்த கூழுக்கு நம்ம கடையில் வாங்கி மாவை யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் டைம் இருக்குன்னா கம்பு ராகி வந்து வறுத்து அதை காய வச்சு அலசி இந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு இந்த கடையில் வாங்கி பாக்கெட்டு வந்து யூஸ் பண்ணுறதுமே நல்லா இருக்குது. அந்த பிராண்டுன்றனால எங்கள் ஊரில் கிடைக்கின்றனாலேயே நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிடுவேன். கஞ்சி தண்ணி, அதுக்கப்புறம் மோர், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் பசங்க வந்து குடிப்பாங்க. அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அவரைக்காவுமே வந்து ரெடி ஆயிரும். இந்த சம்மருக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் டைமில் அந்த பசங்களுக்கு தோசை இட்லிலாம் நம்மளால் ஊற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் இதை வந்து பழக்கினது ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு எனக்கு. இது அப்புறம் நட்ஸை வந்து நான் ஊற வச்சுருந்தேன். அதையுமே வந்து ஜூஸ் போடணும். இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் இல்லாமல் குடிக்கிற பொருள் அப்படின்னா பசங்களுக்கு வந்து அடம் பிடிக்காமல் நம்மளால் குடிக்க முடியும். இந்த மாதிரி ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கல அப்படின்னா மனசு ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது இப்போல்லாம். அதே மாதிரி பசங்களுக்கு காலையிலேருந்து நைட் வரை எல்லாமே ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மனசுக்கு அவ்வளோ திருப்தியை கொடுக்குது. இதுக்கு வந்து ரொம்ப நேரம் கிச்சனில் நின்று நம்ம சமைக்கிற மாதிரி நம்மளோட பிளானை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா அதை ரெகுலராக நம்மளால் பண்ண முடியாது. நம்மளுக்குமே உடம்பு கெட்டு போயிடும். கால்வலி அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கிச்சனில் நிற்கும் போது. அதனால தான் இந்த மாதிரி மீல் பிளான் எழுதுறது. 80% வேலை வந்து முடிகிற மாதிரி நம்ம நைட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே 80% வேலையை முன்னாடியே முடிக்கிற மாதிரி தான். காலையில் எழுந்திரிச்சு நம்ம 20% வேலையை தான் முடிக்கிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே தான் ஃப்ரிட்ஜை திறந்து என்ன சமைக்கலான்னு பார்க்குறது. அதில் ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. ரொம்ப டைம் ஆயிடும். பசங்களை ஒரு பக்கம் ரெடி பண்ணணும். அப்போது நான் வந்து கடகடன்னு இருக்கிற தயிர் சோறா, இல்லை தக்காளி சோறு, லெமன் சோறு இந்த மாதிரி செஞ்சுட்டு ஏதாவது டக்குன்னு ஒரு முட்டை இல்லை அப்பளம் இந்த மாதிரி குயிக்காக செய்கிறத செஞ்சு வேலையை முடிச்சிடுவேன். அந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப அவசரமாக செய்கிறனால ஹெல்த்தியாகவும் சமைக்க முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த டைமில் டென்ஷன் ஆகும்போது அந்த காலையில் வேலைகளில் டென்ஷனாகவே நம்ம காலை பொழுது போச்சு அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாமே டென்ஷன் ஆகும். இது காலையில் உங்களுக்கு ரிலாக்ஸாக நம்ம கிச்சனில் இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு எந்திரிக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு மாதிரி ரிலாக்ஸாக நம்ம வேலைகளை பண்ண முடியும். ஈஸியாக ஸ்கின் கேர் பண்ணி நம்ம மெதுவாக எழுந்திரிச்சு மெதுவாக பல் விளக்கி ப்ரிப்பேர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக போகும். அந்த காலை வேலை ரிலாக்ஸாக போச்சுன்னா யாரையுமே கத்தாமல் நம்மளும் டென்ஷன் ஆகாமல் மற்றவங்களையும் திட்டாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அந்த நாள் ஃபுல்லாமே போகும் இந்த காலையில் வேலை ரிலாக்ஸாக போகிறனால. ஃபஸ்ட்டெல்லாம் பசங்களை தான் வந்து அந்த கோவத்தை காமிக்கிறது, கத்திக்கிட்டே இருப்பேன், இதை எடுங்கடா அது எடுங்கடா, அது அப்படி போடாதீங்க வைக்காதீங்க அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி வைக்கிறனால ரிலாக்ஸாக எனக்கு போகுது. நான் இதில் ஹெல்த்தின்னு ஃபஸ்ட்டு பேசும்போது நான் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணும்போது 100% எல்லாராலையுமே ஹெல்த்தியாக பண்ண முடியாது. அப்படியே பண்ணணும்னு நினச்சாலும் கூட நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு அது வந்து எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. எல்லோரும் அதை வந்து சாப்பிடுவாங்களா விரும்பி அப்படின்ட்டு தெரியாது. நம்மளோட உணவு பழக்கம் வேறு மாதிரி இருக்கும். திடீர்னு நம்மளால் ஹெல்த்தியாக மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 50-50 மாற்றுங்க, அப்புறம் 80-20 மாற்றுங்க. என்ன 50-50னா ஒரு 50% ஹெல்த்தியாக, 50% அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அன்ஹெல்த்தியாக. அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா 80-20னா 80% ஹெல்த்தியாக, 20% வந்து அன்ஹெல்த்தியாக அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள். இந்த மாதிரி நான் லீவ் டைம்லலாம் சொன்னேன் இல்லையா, பூரி பணியாரம், இந்த மாதிரி பணியாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூரி பசங்களுக்கெல்லாம் பிடிக்குன்றனால நான் அந்த மாதிரி செய்வேன். ஹஸ்பண்டுக்கு இந்த கூழ் தான் பிடிக்கும். அன்ஹெல்த்தியான விஷயங்கள் வந்து பிடிக்காதுன்றனால அவங்களுக்கு நாங்கள் சாப்பிடும் போது அன்ஹெல்த்தியான விஷயங்களையுமே கொடுத்து பழகியாச்சு. அவங்களுக்கு ஒன்று செய்ய முடியாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் பண்ணுறனால அந்த பேலன்ஸ்டாக போகும். நம்மளுக்கும் போர் அடிக்காது. ஹெல்த்தியாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிற வேணாம். அதனால் சொல்கிறேன். இப்போ கொண்டைக்கடலை நல்லா வெந்துச்சு. அதில் மேலே அந்த தக்காளிலாம் முழுசாக தானே போட்டோம். அதனால் மேலே அப்படியே நிற்கும். அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு அப்படியே வந்து தாளிக்க வேண்டியது தான். இதில் வந்து இன்னும் ரொம்ப திக்கான கிரேவியாக வரணும் அப்படின்னா அந்த கொண்டைக்கடலை கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா திக்காக நம்மளுக்கு கிரேவி வரும். இந்த டைமில் நான் வந்து இந்த கூழை வந்து பெரிய பையனுக்கு மட்டும்தான் ஸ்கூல் இன்னைக்குன்றனால அவனுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். அவனுக்கு மட்டும் கூழை ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜூஸுமே ரெடி பண்ணி 3 பேருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சை வந்து பேக் பண்ணுறேன். இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தின்றனாலும் காலையில் வேலையில் எனக்கு வந்து இந்த டீ குடிச்சே பழகுனனால இப்போதைக்கு இந்த சீரக வாட்டர், அதுக்கப்புறம் சோம்பு தண்ணி ஊற வச்சது, அதுக்கப்புறம் வெந்தயத்தை ஒரு நாள் ஊற வச்சு குடிக்கிறது, இந்த மாதிரி வெறும் ப்ளெயின் வாட்டராக குடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் டீ தான் நமக்கு காலையில் எழுந்திரிச்சோனையுமே இதாகும். மற்றவங்கள வந்து ஹெல்த்தின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த இன்னும் நட்ஸு ஜூஸை வந்து குடிக்காமல் தான் இருக்கேன்.
இப்போ வந்து தாளிச்சிட்டேன். சோம்பு, அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த கொண்டைக்கல்லையும் போட்டுட்டு வச்சுட்டேன். கொண்டைக்கல்ல தான் அதிகமாக இருக்கும் அந்த கிரேவியை விட. இதை வந்து சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரைக்காவையும் சேர்த்து கொடுத்துட்டேன். இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது நைட்டு பண்ணி வச்சனால ஈஸி. ஃப்ரெண்ட்ஸில் உங்கள் வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தையும் மோட்டிவேஷன்லையும் தருது. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கோம்னா யாசினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.